தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்களின் மாதாந்திர சம்பளம் மற்றும் படிகளை உயர்த்தி தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த மாத வருமானம் 1,05,000 1,80,000 உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு அடிப்படை சம்பளம் 30,000 ரூபாய், தொகுதிப்படி 25,000 ரூபாய், தற்போது 75,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ள வாகனப்படி மாதாந்திரப்படி 10,000 ரூபாய், தொலைபேசிப்படி 7,500 ரூபாய், தொகுப்புப்படி 5,000 ரூபாய் மற்றும் அஞ்சல் படி 2,500 ரூபாய், தொலைபேசிப்படி 7,500 ரூபாய் மற்றும் புதிதாக உதவியாளர் படி 25,000 ரூபாய் என மொத்தம் மாதம் 1,80,000 ரூபாய் சம்பளமாக வழங்கப்படுகிறது. இதை தவிர்த்து எம்எல்ஏக்களுக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. சட்டமன்ற கூட்டத்தொடர் மற்றும் குழு கூட்டங்களில் பங்கேற்கும் நாட்களுக்கும் கூட்டத்திற்கு முன்னதாக 2 நாட்களும் முடிந்த பின் ஒரு நாளும் சேர்த்தும் நாள் ஒன்றுக்கு 500 ரூபாய் தினப்படியாக வழங்கப்படுகிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கான அடையாள அட்டையை பயன்படுத்தி அரசு போக்குவரத்து கழகத்தின் அனைத்து பேருந்துகளிலும் தங்கள் துணையாளருடன் இலவசமாக மாநிலம் முழுவதும் பயணிக்கலாம். அத்துடன் இந்தியா முழுவதும் ரயிலில் பயணிக்க ஆண்டிற்கு 2 தவணைகளாக மொத்தம் 20,000 ரூபாய் ரயில் பயண படியாகவும், கூட்டத்தொடருக்கு வந்து செல்ல ஏசி 2 அடுக்கு ரயில் கட்டணமும் தனியாக வழங்கப்படுகிறது. எம்எல்ஏக்கள் தங்குவதற்கு சென்னையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் மாதம் 250 ரூபாய் வாடகையில் வீடு ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பிஎஸ்என்எல் தொலைபேசி இணைப்புக்கான நிறுவுதல் கட்டணம் மற்றும் மாத வாடகையை அரசே ஏற்கிறது. மேலும் உறுப்பினர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு அரசு மருத்துவமனைகளில் கட்டணமில்லா சிகிச்சையும், இதயம், சிறுநீரகம் போன்ற முக்கிய அறுவை சிகிச்சைகளுக்கு உள்நாடு மற்றும் வெளிமாநில மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற அரசு நிதி உதவியும் வழங்கப்படுகிறது. இதை தவிர தொகுதி மேம்பாட்டு நிதியாக ஆண்டுக்கு 3 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.